இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கம்ப்ளைண்ட்னா என்ன, அதோட டெஃபினேஷன்ஸ் என்ன, கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது நீதிமன்றங்கள் எந்த மாதிரியான நடைமுறைகள் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்த மாதிரி ஒரு குற்றம் செயல் நடந்திருக்கு. அந்த குற்ற செயல் பற்றின விவரங்களை நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போய் அவங்ககிட்ட நம்ம கொடுத்தா அவங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி அது மேலே இன்வெஸ்டிகேஷன் நடத்தி அவங்கள அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணுவாங்க. இது ஒரு ப்ரொசீஜர். நம்ம இன்னொரு வகையான ப்ரொசீஜர்ஸையும் நம்ம இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுல ஃபாலோ பண்ணலாம். அது என்ன அப்படின்னா, ஒரு குற்ற சம்பவம் நடக்கிற அந்த இன்ஃபர்மேஷனை பற்றி நம்ம ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்கிட்டையும் நம்ம புகார் தெரிவிக்கலாம். அப்படி புகார் தெரிவிக்கிறதுக்கு தான் கம்ப்ளைண்ட் அப்படின்னு பேர். இது செக்ஷன் 2D ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் கோடில் கம்ப்ளைண்ட்னா என்ன அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய உங்கள் எல்லைக்குட்பட்ட ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட போய் இந்த மாதிரி ஒரு குற்ற சம்பவம் நடந்திருக்கு, அது யார் பண்ணாங்கன்னு தெரிஞ்சாலும் இல்லை தெரியலனாலும் இந்த மாதிரி குற்ற சம்பவம் நடந்திருக்குன்னு சொல்லி அந்த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட நீங்கள் ஒரு புகாரை கொடுக்குறீங்க அப்படின்னா, அது எழுத்து மூலியமாகவோ இல்லை ஓரலாகவோ நீங்கள் ஒரு புகார் கொடுக்குறீங்க அப்படின்னா அதற்கு பேர் தான் கம்ப்ளைண்ட் அப்படின்னு செக்ஷன் 2Dயில் சொல்லியிருக்காங்க. இந்த கிரிமினல் ப்ரொசீஜர் கோடில் சாப்டர் 15 செக்ஷன் 200லேருந்து 203 வரைக்கும் இந்த கம்ப்ளைண்ட்னா என்ன, இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது இந்த மேஜிஸ்ட்ரேட்டுகள்லாம் எப்படி செயல்படணும், என்ன மாதிரி ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த சாப்டரில் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம செக்ஷன் 200 பார்ப்போம். செக்ஷன் 200ல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எக்ஸாமினேஷன் ஆஃப் கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கம்ப்ளைண்ட் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி வருது அப்படின்னா, அவர் அந்த கம்ப்ளைண்ட்டை ஓரலாகவோ ரிட்டனாகவோ வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த கம்ப்ளைண்ட்டை அவர் எக்ஸாமின் பண்ணணும். எப்படி எக்ஸாமின் பண்ணணும்னா, அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்குறவர்கிட்டையும் அந்த கம்ப்ளைண்ட்டில் ஏதாவது ஒரு விட்னஸ் இருந்தாலும் அந்த விட்னஸ் ப்ரொடியூஸ் பண்ணாலும் அந்த விட்னஸையும் அவர் ஃபஸ்ட்டு தரோவாக எக்ஸாமின் பண்ணி அதை ரெக்கார்ட் பண்ணணும். அதை ரெக்கார்ட் பண்ணி அந்த கம்ப்ளைண்ட், அந்த விட்னஸ், அதுக்கப்புறம் அவர் எல்லாருமே அந்த ரெக்கார்ட் பண்ண அந்த டாக்குமெண்ட்டில் அவர் சைன் பண்ணணும். இப்போது செக்ஷன் 201 கிரிமினல் ப்ரொசீஜர் கோடில் என்ன சொல்லியிருக்காங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போது உங்கள் ஏரியாவில் இருக்கிற அந்த காவல் நிலையம் எந்த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு கீழே வருதோ அந்த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டு தான் நீங்கள் போய் இந்த கம்ப்ளைண்ட்டை கொடுக்கணும். சப்போஸ் அதை வேறு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டை மாற்றி கொடுத்துட்டிங்கன்னா அப்போ என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த 201 சொல்லுது. அப்படி தவறாக கொடுக்கப்பட்ட கம்ப்ளைண்ட்டை அது ஓரல் ஃபார்மெட்டில், அதாவது ரிட்டன் ஃபார்மெட்டில் இல்லை, ஓவராக இருக்குது அப்படின்னா அந்த கம்ப்ளைண்ட்டை அந்த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் நீங்கள் சரியான ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கொண்டு போய் இந்த கம்ப்ளைண்ட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லி டைரக்ட் பண்ணலாம். இல்லை ரிட்டன் ஃபார்மெட்டில் இருந்துச்சுன்னா அந்த ரிட்டன் ஃபார்மெட்டை அந்த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு இவர் ஃபார்வர்ட் பண்ணலாம். இதுதான் 201ல் சொல்லியிருக்காங்க. 202ல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி 202ல் சொல்லியிருக்காங்க. என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணால் ஒரு கம்ப்ளைண்ட் வருது, அந்த கம்ப்ளைண்ட் மேலே நம்ம என்ன நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு தெளிவாக இந்த 202ல் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு அந்த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் தானாக தானாகவே அதை என்கொயரி பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரை அப்பாயிண்ட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த கேஸை பற்றின இன்வெஸ்டிகேஷனை அவர் ஸ்டார்ட் பண்ணலாம். தானாக இன்வெஸ்டிகேட் பண்ணால் அவரே அந்த விட்னஸஸ் எல்லா விஷயங்களையுமே அவரே பார்த்து அவரே அதை ரெக்கார்ட் பண்ணி அந்த கேஸை அவர் எடுத்துகிட்டு போகலாம். சப்போஸ் அவர் ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரை அப்பாயிண்ட் பண்ணுறாரு, அவர் போலீஸாக இருக்கலாம், இல்லை வேறு ஒரு நபராக இருக்கலாம், அவரை அப்பாயிண்ட் பண்ணி இந்த கேஸை நீங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணி அதுக்கான ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு பர்டிகுலர் டைம் கொடுத்து அதுக்கான இன்வெஸ்டிகேஷன் சப்மிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்து அந்த டைமுக்குள்ளே அவர் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுவார். இப்போது போலீஸ் இல்லாமல் வேறு ஒரு நபரை அவர் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸராக அப்பாயிண்ட் பண்ணுறாங்க, வேறு ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு என்னென்ன பவர்ஸ்லாம் இருக்குமோ அந்த பவர்ஸ் அந்த ஆஃபீஸருக்கு இருக்கும் அப்படிங்கிறத செக்ஷன் 202ல் தெளிவாக சொல்லியிருக்காங்க. செக்ஷன் 203 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டிஸ்மிஷல் ஆஃப் கம்ப்ளைண்ட். சப்போஸ் அந்த கம்ப்ளைண்ட்டில் மூகாந்திரம் இல்லை, அந்த கம்ப்ளைண்ட்டில் நம்ம விசாரித்து என்கொயரி பண்ணி பார்த்ததில் இல்லை ஒரு ஆஃபீஸரை அப்பாயிண்ட் பண்ணி அவரை என்கொயரி பண்ணி ரிப்போர்ட் சப்மிட் பண்ணதில் இது ஒரு போலியான கம்ப்ளைண்ட், இந்த கம்ப்ளைண்ட்டில் எந்த முகாந்திரமும் இல்லை அப்படின்னு அந்த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னா அவர் அந்த கம்ப்ளைண்ட்டை டிஸ்மிஸ் பண்ணலாம். அதை செக்ஷன் 203 டிஸ்மிஷல் ஆஃப் கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறதுக்குள்ள நம்ம ஒரு கேஸாக பார்க்கலாம். சங்கோத் சிங் வெர்சஸ் கீதாஞ்சலி உல்லன் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற கேஸில் நம்ம செகண்ட் டைம் ஃபஸ்ட்டு ஒரு டைம் நம்ம ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். அந்த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் அதை என்கொயரி பண்ணி இல்லை இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தது தப்பு, இதில் முகாந்திரம் இல்லைன்னு சொல்லி டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதே கிரவுண்ட்ஸ் அதே ஃபேக்ட்டுக்குள்ள திரும்ப நம்ம ரெண்டாவது டைமாக இந்த கம்ப்ளைண்ட் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கொடுக்கலாமா அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த கேஸில் என்ன சொல்கிறாங்கன்னா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் சில ஸ்பெஷல் சர்க்கம்ஸ்டன்சஸில் மட்டும்தான் இந்த செகண்ட் கம்ப்ளைண்ட் நம்ம கொடுக்க முடியும். அந்த ஸ்பெஷல் சர்க்கம்ஸ்டன்சஸில் அந்த கோர்ட் அதை என்டர்டெயின் பண்ணி அந்த கேஸை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸில் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எல்லாருமே இந்த லைட்ஸ் இன் லா அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.